நீங்க கம்பைன் ஸ்டடி பண்ணணும் இல்ல வெறும் பேசணும்னு சொன்னா அதுக்கு நீங்க ரூம் போட்டு கூட பேசிக்கோங்க. தவிர்க்கவே முடியல, உங்களால பண்ணியே தீரணும். பேச்சுவார்த்தை. எதுல சுதந்திரத்தை காட்டுவீங்க? நடுராத்திரி போய் யாரோடைய கார்ல உட்கார்ந்து இருக்கிறது இல்லையா? அமர காதலா இருக்கட்டும், என்ன கன்றாவியா வேணா இருக்கட்டும், அவங்க ராத்திரியில தேவையில்லாத இடத்துக்கெல்லாம் போறது. நீங்கெல்லாம் கொஞ்சம் உங்க பாதுகாப்பை நீங்க தான் பாத்துக்கணும். கோவை மாணவி கூட்டுப்பாலியல் வன்கொடுமை விவகாரம் குறித்து பேசத் தொடங்கிய நடிகையும் பாஜக பிரமுகருமான கஸ்தூரி சர்ச்சையை ஏற்படுத்தும் விதமாக நக்கலாக பேசியுள்ளார். நீங்க கம்பைன் ஸ்டடி பண்ணணும் இல்ல வெறும் பேசணும்னு சொன்னா அதுக்கு எத்தனையோ பாதுகாப்பான இடங்கள் இருக்கு. இன்னும் சொல்ல போனா ரொம்ப முடியலன்னா உங்களால தவிர்க்கவே முடியல, உங்களால பண்ணியே தீரணும் பேச்சுவார்த்தை அப்படின்னு சொன்னா நீங்க ரூம் போட்டு கூட பேசிக்கோங்க. சமீபத்தில் கோவையில் கல்லூரி மாணவி கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணை குறை சொல்லி சிலர் கருத்து சொன்னது விவாத பொருளாக மாறியது. இந்த விவகாரத்தில் இருவேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு வந்த நிலையில் பாஜக பிரமுகர் கஸ்தூரியும் காட்டமாக கருத்து தெரிவித்திருந்தார். இரவு நேரத்தில் பேசப்போகும் இடமா அது? அடிப்படை ஒழுக்கம் வேண்டாமா என்று தான் தெரிவித்த கருத்து குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது நான் விக்டிமுக்கு எதிராக இருக்கேனா என்று அவர் சீறினார். எது நான் விக்டிமுக்கு எதிரா இருக்கேன், பெண்ணுக்கு எதிரா இருக்கிறேன்? நான் சொன்ன கருத்துங்களா? நீங்க அப்படி சொன்னா கூட பரவாயில்லங்க. நான் ஒரு 13 வயதுல ஒரு டீனேஜ் டாக்டரோட தாய். நான் கொஞ்சம் பொது அறிவோட இருக்கணும், ஜாகிரதை உணர்வோட இருக்கணும். வேலை கெட்ட வேலையில ஊர் சுத்தக்கூடாது அப்படின்னு அது எந்த காரணத்துக்காக வேணா இருக்கட்டும், அது வியாபார நோக்கமா இருக்கட்டும், இல்ல அமர காதலா இருக்கட்டும், என்ன கன்றாவியா வேணா இருக்கட்டும், அவங்க ராத்திரியில தேவையில்லாத இடத்துக்கெல்லாம் போறது. ஏன்னா ஒரு பேசணும்னு சொன்னாங்க, நீங்க கம்பைன் ஸ்டடி பண்ணணும் இல்ல வெறும் பேசணும்னு சொன்னா அதுக்கு எத்தனையோ பாதுகாப்பான இடங்கள் இருக்கு. இன்னும் சொல்ல போனா ரொம்ப முடியலன்னா உங்களால தவிர்க்கவே முடியல, உங்களால பண்ணியே தீரணும் பேச்சுவார்த்தை அப்படின்னு சொன்னா நீங்க ரூம் போட்டு கூட பேசிக்கோங்க. எது எங்க பெண்கள் மேல திரிக்கிறேன்? நான் பெண் போக கூடாதுன்னு சொன்னேன்னா? ஆணுமே போக கூடாதுங்க, யாருமே போக கூடாதுங்க. நான் ஒரு பெண்ணையும் ஒரு மகனையும் பெத்த தாயா சொல்றேன். அப்படிலாம் நாம இன்னைக்கு நாட்டுல பாதுகாப்பு இல்ல. இது சிங்கப்பூர் கிடையாது. ஓகே, அது சிங்கப்பூர் ஆகிற வரைக்கும் நீங்கெல்லாம் கொஞ்சம் உங்க பாதுகாப்பை நீங்க தான் பாத்துக்கணும். எத்தனையோ பெற்றோர்கள் அங்க வாயை கட்டி வயிற்ற கட்டி எத்தனை கனவுகளோட உங்களை படிக்க அனுப்புறாங்க. படிக்க போ அப்படின்னு சொன்னா நீங்க பண்றது என்ன? அது நீங்க அது பெண்ணியத்துக்கு எதிரா அப்படின்னு சொன்னா அந்த பெண்ணியமே வேணாங்க. அப்படி எல்லாம் சொன்னா எனக்கு அந்த பெண்ணியம் அதுக்கு பேர் பெண்ணியம். உங்களுக்கு சுதந்திரம் தானே, சுதந்திரத்தை நீங்க இந்தியா வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருக்கிறாங்க அந்த மாதிரி காட்டுங்க. கையே இல்லாத ஒரு பெண் இன்னைக்கு ஆர்ச்சரியில இன்டர்நேஷனல் போகுது அந்த மாதிரி காட்டுங்க. படிச்சு பெரிய IAS ஆபீசர் ஆகுங்க, இன்ஸ்பெக்டர் ஆகுங்க, கலெக்டர் ஆகுங்க, இல்ல பொது சோசியல் சர்வீஸ் ஆகுங்க, டீச்சர் ஆகுங்க. அதில உங்க சுதந்திரத்தை காட்டுங்க. எதுல சுதந்திரத்தை காட்டுவீங்க? நடுராத்திரி போய் யாரோடைய கார்ல உட்கார்ந்து இருக்கிறது இல்லையா? சாரிங்க, அதுக்கு என்ன நீங்க என்ன வேணா பேசிக்கோங்க, பரவாயில்ல.